தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன வருமான அனுமதி பத்திரம் வழங்குவதில் புதிய மாற்றம். கொழும்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் ஆபத்து, மக்களுக்கு எச்சரிக்கை. ஆளும் கட்சி எம்பிக்களுக்கான கூட்டத்தில் மோதல், நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வைத்தியசாலையில். தென்மேற்கு பகுதியில் நிலவும் பலத்த மழை, வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பழைய தகராறு, மாமாவை கத்தியால் குத்தி கொலை செய்த மருமகன். மனித கடத்தலின் பின்னணியில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர், வெளிவரும் தகவல்கள். வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு கிடைக்கப் போகும் நிவாரணம். நாட்டில் கொட்டி தீர்க்கும் கனமழை, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. அதிகரிக்கும் உயிரிழப்புகள் தொடரும், சீரற்ற காலநிலை தொடர்பென விரிவான செய்திகள். மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர வேறு எந்த மாகாணத்தின் வாகனங்களுக்கும் தென் மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் அல்லது தென் மாகாணத்தில் உள்ள எந்த ஒரு பிராந்திய செயலகத்திலோ வருமான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த திட்டமானது நேற்றைய தினத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தென் மாகாணத்தில் இருந்து வேறு மாகாணத்தின் வருமான அனுமதி பத்திரத்தை பெறும்போது உரிம கட்டணத்துக்கு மேலதிகமாக 100 ரூபாய் கட்டணமாக அறவிடப்படும் என தென் மாகாண பிரதம செயலாளர் சுமித் அழகுகோன் தெரிவித்துள்ளார். வருமான அனுமதி பத்திரம் வழங்கும் முறையானது இதுவரை அந்தந்த மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இதே நிலையில் மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர வேறு எந்த மாகாணத்தின் வாகனங்களுக்கும் தென் மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் அல்லது தென் மாகாணத்தில் உள்ள எந்த ஒரு பிராந்திய செயலகத்திலோ வருமான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலும் அதனை சூழவுள்ள பல பகுதிகளில் உள்ள மக்களுக்கு கலங்கலான நீர் கிடைப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். வெள்ளம் காரணமாக கலட்டுவ நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து செல்லும் பிரதான நீர் விநியோக பாதையின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமை காரணமாக குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் செய்யப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் உயர் அதிகாரியொருவர் நேற்று பிற்பகல் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் பல பிரதேசங்களுக்கு காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகம் செய்யப்படும். கலகெதர, பாதுக, கொடகம, கோமாகம, பண்டிப்பட்டிய, ருக்மல்கம, பலன்பத்த, மதேகொட, மகரகம, பர்லஸ்கமுவ மற்றும் பெப்பிலியான் ஆகிய பிரதேசங்களுக்கு குறைந்த அழுத்தத்துடன் நீர் கிடைக்கும் என அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். வெளியேறிய பிரதான நீர்க்குழாயின் பணிகள் விரைவில் பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அழுத்கமகே மேற்கொண்ட தாக்குதலில் சக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்சவே இவ்வாறு காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று மாலை நடைபெற்ற ஆளும் கட்சியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ச கொழும்பு இராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த மோதலை தடுப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ராஜபக்ச முயற்சித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் பலத்த மழை நிலைமை இன்று தற்காலிகமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மாதம்பை செபுகாட்டிய பிரதேசத்தில் மருமகன் ஒருவர் அவரது மாமாவை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் நரசிம்ம கேசர பண்டார் நாயக்க சாம்சன் ஜேவிர என்ற 56 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சகோதரியின் மகனே இந்த கொலையை செய்துள்ளதாகவும்
சந்தேக நபரும் இறந்தவரின் வீட்டுக்கு அருகில் வசித்து வந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். பழைய தகராறு காரணமாக இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் சந்தேக நபர் வாளால் வெட்டி கொலை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கொலை சம்பவம் தொடர்பில் மாதம்பே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் உள்ளிட்ட சுமார் 1000 இலங்கையர்கள் ரஷ்ய இராணுவத்துடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு வருவதாக அண்மை நாட்களாக தகவல் வெளியாகி வருகின்றன. அதில் பலர் போரில் உயிரிழந்து விட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் இதுவரையில் 16 பேர் உயிரிழந்திருப்பதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது வரையில் காணாமல் போன மற்றும் விபத்துக்குள்ளாகியவர்கள் தொடர்பில் 411 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் மனித கடத்தலுக்கு பிரதான நபராக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சதுரங்க இலங்கையில் இருந்து தப்பியோடிய அதே நாளில் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தலைமையிலான தூதுக்குழுவும் ரஷ்யாவிற்கு விஜயம் செய்திருந்த நிலையில் குறித்த குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவும் அங்கம் வகிப்பதாக தெரிய வந்துள்ளது. சூம் கூட்டங்கள் மூலம் ரஷ்யாவிற்கு இராணுவ வீரர்களை இணைக்கும் போது சதுரங்க தன்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவின் செயலாளர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டதாக ரஷ்யாவில் நடைபெற்று வரும் போரில் இருந்து தப்பித்து இலங்கைக்கு முதலில் மீண்டு வந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் மனோஜ் விக்ரமரத்ன என தெரிய வந்துள்ளது. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது மற்றும் முற்றாக பாதிப்படைந்த வீடுகளை மீள நிர்மாணிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பான யோசனையை நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார். இதன் அடிப்படையில் எந்த ஒரு சுற்றறிக்கையும் நம்பாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் பணத்தின் அளவை அதிகரிக்கவும் முன்மொழியப்பட்டது. நாட்டில் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உலக சுற்றாடல் தின கொண்டாட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்துமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க மேலும் பணிப்புரை விடுத்துள்ளார். நாளைய தினம் நடைபெறவுள்ள உலக சுற்றாடல் தினத்துக்கான தேசிய கொண்டாட்டத்தை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி இராஜாங்க அமைச்சர் ஜனக வங்குபர மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் பலத்த மழை நிலைமை இன்று தொடக்கம் தற்காலிகமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னாரூடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காலையிலிருந்து மாத்தறையூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. களனி, களு, நில்பலா, ஜிங் மற்றும் ஆத்தினகலு ஓயாவை சூழவுள்ள வெள்ள நிலைமை தொடர்கின்றமையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் களனி கங்கையை சுற்றியுள்ள தாழ்நில பகுதிகளே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் வரக்காபல பிரதேசத்தில் சுமார் 246.5 மில்லிமீட்டர் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதேவேளை மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையினால் நாட்டின் 5 முக்கிய ஆற்றுப்படுகைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.